இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, ஆசாரிய வர சொல்லுங்க. அவங்க வந்து சோதனை பண்ணி பார்க்கட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் தப்பு செஞ்சிருந்தா தானே பயப்படணும். நான் நேர்மையா இருக்கேன் தானே சொல்றேன். நீங்க ஆசாரிய வர சொல்லுங்க. ஐயா, அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, ஆசாரிய வர சொல்லுங்க. அதுக்கு அவசியம் இல்ல. ஆசாரி இங்க பூசைக்கு வந்திருக்காரு. ஆசாரி இங்க வாங்க. இந்த வரங்கய்யா. இந்த நகைகளை செக் பண்ணி அசலா போலியான்னு சொல்லுங்க. சரிங்கய்யா. நகைய சோதனையா போட சொல்ற, நல்ல வசமா மாட்ட போற. ஊர்க்காரங்க முன்னாடி அசிங்கப்படவும் போற. என் புருஷனுக்கு இந்த வருஷம் முதல் மரியாதை கிடைக்க போகுது. என்ன ஆசாரி, எல்லாம் உண்மையான நகைங்க தானே? சொல்லுங்க ஆசாரி, ஏன் அமைதியா இருக்கீங்க? நகைங்கெல்லாம் ஒரிஜினல் தானே? அம்மா மன்னிக்கணும்மா, சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. இது எல்லாமே போலி நகைங்க தான். அப்போ இவ்ளோ வருஷமா கொடுத்தது எல்லாமே போலி நகைங்க தானா? நாம தான் நம்பி மோசம் போயிட்டோம் போல. ஒரிஜினல் நகைங்களை வித்து இந்த அம்மா அவங்க குடும்பத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. இவ்வளவு நேரம் உத்தமி வேஷம் போட்டாங்களே, இப்ப எங்க போய் மூஞ்சி வச்சுக்க போறாங்க? இங்க பாருங்க, எங்க அத்தை ஒண்ணு இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. எங்கேயோ ஏதோ தப்பு நடந்து நகையெல்லாம் மாறி இருக்கு. சும்மா தேவையில்லாம எங்க அத்தை மேல பழிப்படாதீங்க சொல்லிட்டேன். ஆமா, எங்க அம்மா செஞ்சிருக்க மாட்டாங்க. கோயில் காரியத்துக்கெல்லாம் அவங்க நிறைய உதவி பண்ணிருக்காங்க. அவங்க எதுக்கு இதை செய்யணும்? அம்மா, எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. ஆனா இதை நம்பாமலும் இருக்க முடியல. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை. எங்க நம்பிக்கையை சாகடிச்சிட்டீங்களே. அம்மா, ஊர் தலைவியா இருந்துகிட்டு நீங்க செஞ்ச காரியம் சரியில்லைம்மா. உங்களுக்காக நாங்க பறிஞ்சு பேசுனதெல்லாம் தப்பாயிருச்சம்மா. அம்மா, எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்கம்மா. அதெல்லாம் பார்த்து நாங்க ரொம்ப பெருமைப்பட்டிருக்கோம்மா. ஆனா இப்ப நீங்க செஞ்சிருக்கிறது பெருமைப்படுற மாதிரி இல்லையேம்மா. ஏங்க, இன்னும் என்ன அந்த அம்மா கிட்ட போய் நியாயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க தான் தப்பு செஞ்சிட்டாங்கன்னு அப்பட்டமா தெரிஞ்சு போச்சுல்ல. ஐயா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி வைங்க இந்த அம்மாவை. ஏய் சிவனாண்டி, ஈஸ்வரி மேல உள்ள பகையை தீர்த்துக்கிறதுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் நினைச்சியா? எங்க தப்பு நடந்திருக்குன்னு தெரியல, அது ஒரு போலீஸை கூப்பிடுறாங்க. ஏங்க, போலீஸ வர வச்சாதானே இவங்க லட்சணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். இவ அம்மாக்காரி கோயில் நகையை திருடிதான் செத்து போனா. அதே புத்தி தானே இவளுக்கும் வரும். இப்ப இவளும் கோவில் நகையை திருடி இருக்கா. பரம்பரை பரம்பரையா இவங்க இந்த கேவலமான வேலையை தான் செஞ்சுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கோவில் நகைகளை திருடுறதுக்கு எங்கயாவது போய் பிச்சை எடுக்கலாம். காளியம்மா, நான் இருக்கிறதுக்காக என்ன வேணா பேசுவியா? ஓ தராதரத்தை பத்தி இந்த ஊருக்கே தெரியும். நீ ஈஸ்வரி அசிங்கப்படுத்தி பேசுறியா? எல்லாரும் பேசுறத கொஞ்சம் நிறுத்துங்க. என் வீட்டுல இருந்த நகைங்க எப்படி போலி நகைங்களா மாறிச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அத நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்த இந்த விஷயத்துக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். அதுக்காக நான் குத்தம் செஞ்சேன்னு நினைக்காதீங்க. என்னால நடந்த தவறுக்காக பொறுப்பேத்துக்கிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். பேசாம
என் மவன் சிவனாண்டிக்கே முதல் மரியாதையை செஞ்சிருங்க. அவனும் எந்த வகையிலையும் குறைஞ்சவன் இல்லையே. ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கான். ஊர் தலைவருக்கும் நின்னவன். அவனுக்கு இந்த வருஷம் முதல் மரியாதையை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். காளியம்மா, நீ நினைக்கிற மாதிரி எடுத்தவங்க கவுத்தன எதையும் செய்ய முடியாதுமா. எல்லாத்தையும் யோசிச்சு தான் செய்யணும். சிவனாண்டி நிறைய தப்புகளை செஞ்சிருக்காரு. அவரால ஊருக்கு பல பிரச்சனைங்க வந்திருக்கு. அவருக்கு எப்படி முதல் மரியாதை செய்ய முடியும்? ஆமா, அவருக்கு தர்றது அவ்வளவு சரியா இருக்காது. இங்க பாருங்க, இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த சிவனாண்டிக்கு முதல் மரியாதை கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த ஆளே அந்த தப்ப செஞ்சிருப்பான்னு தோணுது. என்ன உங்க அத்தை செஞ்ச தப்ப கண்டுபிடிச்சு சொன்னதுக்காக வழியை என் மேல போடுவியா? சும்மா வளன்னு பேச வேண்டாம். என் மவன் சொன்ன மாதிரி தப்ப கண்டுபிடிச்சதே அவன்தான். அத பாராட்டுற மாதிரி அவனுக்கு ஏன் முதல் மரியாதையை நீங்க கொடுக்க கூடாது? ஆமா, என் மவனுக்கு தான் கொடுக்கணும். அதான் பொருத்தமா இருக்கும். முறையை மாத்துறது ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த வருஷம் என் மவனுக்கு தான் முத மரியாதை கிடைக்கணும். சரி, நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? இந்த தடவை முதல் மரியாதையை சிவனாண்டிக்கு கொடுத்துடலாமா? சாமுண்டீஸ்வரி அம்மா இப்ப இல்ல. முதல் மரியாதை கொடுக்கறதையும் இப்ப நிறுத்த முடியாதுப்பா. சிவனாண்டிய ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கே இந்த வருஷம் கொடுத்துடலாமே. அம்மனுக்கு பூஜை நல்லபடியா நடக்கணும். அதனால அவருக்கே கொடுத்துடலாம்ப்பா. ஆமா, அவருக்கே கொடுத்துடலாம். சகல, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாமே மர்மமா இருக்குப்பா. வீட்டுல பூஜை அறையில இருந்த நகைகள்லாம் எப்படிப்பா போலி நகையா மாறும்? வீட்டுல நாம யாராவது இருந்துகிட்டே தானே இருக்கோம். அப்புறம் எப்படி அது சாத்தியமாச்சு? வீட்டுல இருக்க நகைங்க தானா எப்படிங்க மாறும்? அது யாரோ மாத்தி வச்சிருக்காங்க. மாத்தி வச்சிருக்காங்களா? யாரப்பா சொல்ற? வேற யாரு? சின்னத்தை தான் செஞ்சிருப்பாங்க. அவங்கள தவிர வேற யாரும் இதை செஞ்சிருக்க வாய்ப்பில்லை. சரிப்பா, அந்த அம்மா செஞ்சதாவே இருக்கட்டுமே. அதை எப்படிப்பா ப்ரூவ் பண்றது? எப்பா, அத்தை வேற ஸ்டேஷன்ல இருக்காங்க. அவங்கள வேற சீக்கிரம் வெளியே கொண்டு வரணும். ஷோ, ஒரே டென்ஷனா இருக்குப்பா. வீட்டில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ தெரிய போகுது. அட ஆமாப்பா, அதை நான் மறந்தே போயிட்டேன். சின்னத்தை மட்டும் இந்த காரியத்தை செஞ்சிருந்ததுன்னு வையே, கன்ஃபார்மா கேமரால மாட்டிக்கும். சரி வாங்க, பார்த்துட்டு வந்துடலாம். சரிப்பா.